ஜெபம் பண்ண கடவோம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. முது வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் திருவிருந்து ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே இந்த ஆராதனை வேளையிலும் எங்கள் மத்தியில் எழுந்தருளி அப்பத்தை பிட்கையிலே தம்மை வெளிப்படுத்தி உம்முடைய அளவற்ற அன்பினாலும் கிருபையினாலும் நிறைத்து உம்முடைய வேதத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக எங்களுடைய மனக்கண்களை திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் தெய்வீக பிரசன்னத்தினால் எங்கள் எல்லாரையும் நிறைத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகள் 74 பாமாலை 52வது பாடலை பாடுவோம். நீர் வாரும் கர்த்தாவே. 200 கீதங்கள் 74 பாமாலை 52வது பாடல். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வ தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரண அன்புகிறவும் புது பரிசுத்த நாமத்தை உத்தமமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தரை கிறிஸ்து நிமித்தம் புது பரிசுத்த வினைவதலால் எங்கள் ஈரத்தின சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளும். நமது இரட்சகராகிய கிறிஸ்து
திருவள்ளுவர் சொல்லிய வார்த்தைகளாவன. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாய் என்பது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறு என்பதே. இவைகள் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்து பிறந்த திருநாளுக்கு முன்வரும் 3ஆம் ஞாயிறுக்குரிய சுருகு ஜெபம். திருமறை ஞாயிறு. ராஜாதி ராஜாவே, உம்மையும் திரு சித்தத்தையும் வெளிப்படுத்துகின்ற முது ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை கண்டித்து உணர்த்துகிற உமது வல்லமையுள்ள வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவும், அவ்வார்த்தைகளால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளும் நோக்கங்களும் ஆட்கொள்ளப்பட்டு உமக்கு கீழ்ப்படிந்து வாழவும் உதவி புரியும். உமது வேத வார்த்தைகள் ஞானத்தையும் நம்பிக்கையையும் வெளிச்சத்தையும் தந்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் மன்றாடுகிறோம். வாசிக்க வேண்டிய நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியை நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். பொல்லாதவர்களும் எத்தர்களும் ஆனவர்கள் மோசம் போக்குறவர்களாகவும் மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மென்மேலும் கேடு உள்ளவர்கள் ஆவார்கள். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன் இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாகத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளவர்களாய் இருக்கிறது என்பது இது ஆண்டவரின் திருவார்த்தை. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம் முதல் 69ஆம் வசனம் வரை. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும்
ஜீவனாயும் இருக்கிறது. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும் ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீசர்கள் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரயுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான் என்பது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. வானத்தையும் பூமியையும் ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 222 பாமாலை 175 பாடுவோம். ஆதியில் இருளை அகற்றி ஒளியை படைத்த நீர். கீதம் 222 பாமாலை 175 பாடுவோம்.
திருமுலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தினால் திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையில் பங்கெடுக்க முடி வந்திருக்கிற அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் கர்த்தரை ஆராதிக்கவும் ஆண்டவருடைய சமூகத்தில் மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் இந்த அருமையான நல்ல வாய்ப்பை நமக்கு ஒவ்வொரு வாரம் தந்து வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தாமே சாது ஐயா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே சாது ஐயா அவர்களுக்காக அவர் செய்து கொண்டு வருகிற ஊழியங்களுக்கு ஜெபிப்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இந்த ஆராதனை ஊழியத்தை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விசேஷமாக ஜெபிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மாத்திரமல்ல, இந்த ஊழியத்திற்கு ஒளிப்பதிவு செய்வதற்கு, இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ள தேவைன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக மனம் வந்து தாங்க முன் வரலாம். நீங்கள் செய்கிற இந்த காரியங்கள் அநேக மக்களுக்கு, விசேஷமாக ஆலயத்துக்கு செல்ல முடியாத நிலைமையில் இருக்க அநேக பிள்ளைகளுக்கு இது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பது சந்தேகம் கிடையாது. ஆகவே இந்த ஊழியங்களுக்கு ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, இந்த ஊழியங்களை ஆதரிக்கவும் தாங்கவும் முன்வர உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளை தாங்க முன் வந்திருக்கின்ற சென்னையை சார்ந்த அருமையான குடும்பத்தினர் திருமதி ஜெயஸ்ரீ மோகன்ராஜ் அம்மா அவர்களுக்காக ஆண்டவர் அதிகமாக துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய ஊழியங்களை அதிகமாக நேசிக்கின்றவர்கள், நமக்காக ஜெபிக்கின்ற ஒரு அருமையான ஒரு தாயார், அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அவருடைய அன்புக்குரிய கணவர் காலஞ்சென்ற திரு மோகன்ராஜ் அவருடைய நினைவாக அவர்கள் இந்த ஆராதனை வேளையை நமக்கு தாங்க முன் வந்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே இந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா விதமான கிருபையும் சமாதானமும் கொடுத்து ஆண்டவர் வழிநடத்துவாராக. ஆண்டவரே இந்த பிள்ளைகளை தாயும் தகப்பனுமாக இருந்து வழிநடத்துவாராக. தேவன் அவளுக்கு கொடுத்த அருமையான மகள் அன்பு சகோதரி கிரேஸ் அபிகாயில் மோகன்ராஜ் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான சகோதரியை நம்முடைய ஊழியங்கள் அதிகமாக நேசிக்கின்றவர்கள் ஜெபிக்கிற அருமையான சகோதரி, அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். அன்பு சகோதரியையும் அவர் செய்கின்ற பணிகளையும் ஆண்டவர் தாமே அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. அதே போல் அருமையான மகன் சகோதரர் ஆஸ்பன் ஆலிவர் அவர்களுக்காக அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி அனிதா ஐரிஷ் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா விதமான நன்மையான ஈவுகளையும் ஆண்டவர் கட்டளையிட்டு ஆசீர்வதிப்பாராக. அதே போல் அன்புக்குரிய குழந்தை லூகா தாமஸ்க்காக கர்த்தரை துதிக்கிறேன். அன்பு குழந்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. சிறு பிள்ளைகள் எடுத்து அரவணைத்த அன்பின் கரம் அன்பு குழந்தையோடு குழந்தை எல்லா விதமான நன்மையினாலும் கிருபையினாலும் ஆண்டவர் தாமே நிரப்புவாராக. வேத வசனம் சொல்லுகிறபடி ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 19:20 சொல்லப்பட்டிருக்கிறபடி, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் இந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு அவர் வெளிச்சமாயிருந்து மகிமையாயிருந்து எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுத்து சந்ததி சந்ததியாக ஆண்டவர் வழிநடத்துவாராக. தேவ கிருபை இந்த அன்பு பிள்ளைகளோடு கூட எப்பொழுது இருப்பதாக. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியங்களுக்கு பல வகையில் உதவி செய்கிற உங்கள் எல்லாருக்காகவும் ஆண்டவர் துதிக்கிறேன். உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக நாம் இந்த பண்டிகை நாட்களுக்குள்ளாக, கிறிஸ்து பிறப்பின் நாட்களுக்குள்ளாக அந்த சந்தோஷமான பண்டிகை கொண்டாட நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்கள் நமக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. கடந்த ஆண்டிலே உங்கள் அநேகர் இந்த நாட்களில் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யும்படியாக நீங்கள் காணிக்கைகள் அனுப்பினீர்கள். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். நீங்கள் அனுப்பின காணிக்கைகள் மூலமாக கண் தெரியாதோர் பிள்ளைகளுக்கு, காது கேட்காத வாய் பேச முடியாத பிள்ளைகள், அது மாத்திரமல்ல எல்லாராலும் கைவிடப்பட்ட முதிர்ந்த வயதில் உள்ள அருமையான பிள்ளைகள், பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகள், விடுதிகளில் தங்கி படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நாம் யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்தோம். அந்த பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் நாம் செய்தோம். அது மாத்திரமல்ல, HIV நோயினால் பாதிக்கப்பட்ட பெற்றோருடைய பிள்ளைகள், அவர்கள் தனியாக ஒரு விடுதியில் வைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கும் சென்று இந்த கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள தேவன் கிருபை செய்தார்.
மனநலம் பாதிக்கப்பட்ட நூற்றுக்கு அதிகமான பிள்ளைகள் இங்கு விடுதிகளிலே தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கவும் அவருடைய நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்ம பல வகையில் நம்ம உதவி செய்திருக்கிறோம். இப்படிப்பட்ட பிள்ளைகள் மூலமாக இன்றைக்கு அநேகர் அதில் சுகம் பெற்று தங்களுடைய வீடுகளுக்கு சென்றிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கும் நாம் உதவி செய்திருக்கிறோம். ஆக நீங்கள் செய்கின்ற உதவியானது இப்படிப்பட்ட அநேக மக்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கிறது. ஆக இந்த ஆண்டிலும் நீங்கள் இப்படிப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் தாராளமாக தாங்க முன் வரலாம். வீடுகள் இல்லாமல் தெருவோரங்களில் பாலங்களுக்கு கீழாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வயோதிப நிலைமைக்கு அருமையான ஏழைகள் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் சென்று நாங்கள் புத்தாடைகளை வழங்கியிருக்கிறோம். இந்த வருஷத்தில் நாம் செய்ய இருக்கின்றோம், உணவு கொடுக்க இருக்கின்றோம். ஏழை எளிய ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கும் உதவி செய்கின்றோம். ஆக நீங்கள் இந்த பண்டிகை நாட்களை ஆண்டவருக்கு பிரியமாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று கொண்டாட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நீங்கள் தாராளமாக உதவி செய்ய முன்வரும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாகவே இதனுடைய பலனை இம்மையிலும் மறுமையிலும் ஆயிரமாய் பெற்றுக்கொள்வீர்கள் என்பது சந்தேகம் கிடையாது. ஆண்டவருடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். சத்யவேதம் திவ்யமான மதுரா மயிலதிலோ நமது நிறையும் வேதவழில் எனக்கு நாதனை அருளாசை அனுதினம் ருசித்திட மயிலதிலோ நமதி புனிதா கலந்தமில் ராதசுரிந்தமுதா பூரணமாயதை தானு கொண்டே வரில் பொன்னுலகதர் கேட்ட தன்மை உண்டாகுமே தேனினை மயிலதிலோ பாதைக்குரிய தீபா நைவேதம் பற்றிடும் வெகு லாபம் செய்திடும் பல சோதனைகளும் எதிர் வரில் அனைத்தும் வெல்லத்தாகும் படைக்கலமது தேனினை மயிலதிலோ திசையிலும் உள்ள நரர் யாரும் ஏகனின் அறிவு கொள்ள சுத்த சுவிசேஷம் துலங்கி பிரகாசிக்க தூயனல்லாவிய யாவர்க்கும் நீந்தருள் தேனினை மயிலதிலோ சத்யவேதம் திவ்யமான மதுரா தேனினை மயிலதிலோ. கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபை நம் அனைவரோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியான பொருள் இன்றைக்கு ஒரு விசேஷித்த ஞாயிறு, பைபிள் சண்டே, வேதாகம ஞாயிறு என்று நாம் அழைப்போம். ஆக இந்த நாளில் கூட வேதத்தை பற்றி ஒரு சில காரியங்களை நாங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகின்றேன். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இங்கு ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்லுகின்ற ஒரு காரியம், ஆண்டவருடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. ஆனால் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற வசனங்கள், அதில் ஆவி இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. ஆகவே தன் பேதுரு அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது
இதே அதிகாரம் 69ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகின்றார், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அதற்கு முந்தைய வசனங்கள் அவர் சொல்லுகின்றார். இந்த பேதுரு சொல்லுகின்றார், ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஆண்டவரிடத்தில் நித்தியமான ஜீவ வசனங்கள் இருக்கிறது என்பதாக அவர் சொல்லுகிறார். ஆகவே தான் அவர் சொல்ல, நாங்கள் உம்மை அறிந்திருக்கின்றோம், உம்மை விசுவாசிக்கிறோம் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வசனங்களில் அதில் ஜீவன் இருக்கிறது. எபிரேயருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 12ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை அத்தனை பெரியது. அது ஆவியாய் இருக்கிறது, வல்லமையுடையதாய் இருக்கிறது, ஜீவனாய் இருக்கிறது. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் அது கருக்கானதாக இருக்கிறது என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 39ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இது வேத வாக்கியங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஏனென்றால் அதில் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, நித்திய ஜீவன் அதில் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையில் நித்தியமான ஒரு வாழ்வு இருக்கிறது, அதில் ஆவி இருக்கிறது, அதில் வல்லமை இருக்கிறது, எல்லாம் அதில் இருக்கிறது. ஆகவே தான் இந்த வேத வாக்கியங்களை நாம் கருத்தாய் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அப்போஸ்தலர் புத்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த பெரோயா பட்டணத்து ஜனங்கள் வேத வாக்கியங்களை படித்து வாசித்து இது இப்படியா இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்ததுனால எல்லாரையும் பார்க்கிறோம் அவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்பதாக வசனம் சொல்லுகிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய என்னுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இது வேத புஸ்தகம் சாதாரணமான ஒரு புஸ்தகம் கிடையாது. இதில் நித்தியமான ஒரு வாழ்வு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம் இதிலே இருக்கிறது. ஒரு முறை அமெரிக்க தேசத்திலே ஒரு பெரிய நாத்திகர் மாநாடு ஒன்று நடைபெற்றது. பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் அந்த மாநாட்டில் பங்கு பெற்று அவர்கள் எழுதின ஆராய்ச்சி கட்டுரைகளெல்லாம் அங்கே கொண்டு போய் என்ன செஞ்சாங்கன்னா சப்மிட் பண்ணாங்க. மத்தியில் ஒரு பெரிய ஒரு டேபிள் இருந்துச்சு. அவரவர்கள் எழுதின பெரிய பெரிய அந்த தீசிஸ் அந்த பேப்பரெல்லாம் அந்த டேபிளில் கொண்டு வைத்தார்கள். அங்கே ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ, ஒரு பெரிய ஒரு அறிஞர், விசுவாசி, அவரும் இந்த மாநாட்டிற்கு சென்றிருந்தார். எல்லா இந்த தீசிஸ் பேப்பரும் அப்படியே அந்த ஆராய்ச்சிகள் வைத்திருந்தாங்க. இவர் போய் என்ன செய்தார்னு பார்த்தீங்கன்னா, நானும் ஒரு ஆராய்ச்சி கட்டு எழுதியிருக்கிறேன், எனக்கும் என்னிடத்திலும் ஒன்று இருக்கிறது சொல்லி இந்த ஆராய்ச்சி கட்டுரைகளுக்கு மேலாக இந்த வேதாமத்தை கொண்டு அதுக்கு மேலே கொண்டு வச்சாங்க. இதை பார்த்த உடனே அங்கிருந்த அறிஞர்களுக்கு பயங்கரமான கோபம் வந்துச்சு. எல்லாருமே ஏத்திஸ்ட், கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள், கடவுள் மறுப்பாளர்கள். கோபம் வந்துச்சு. அதில் ஒருத்தர் நேரம் ஓடி இந்த வேத புஸ்தகத்தில் அப்படியே எடுத்து எல்லா ஆராய்ச்சி கட்டுரைகளும் கீழே அடியில் கொண்டு போய் வைத்து விட்டார். அதாவது இது வேத புஸ்தகம் ஒன்றும் கிடையாது, இதுக்கு மேலே தான் எல்லாம் என்பதற்காக அவர் அப்படி போய் செய்தார். உடனே இந்த கிறிஸ்தவ, இந்த விசுவாசி, இந்த அறிஞர் சொன்னார், சிரித்து கொண்டே சொன்னார், இந்த குறிப்பிட்ட ஒரு ஆராய்ச்சியாளர் அவர் இந்த வேத புத்தகத்தை எடுத்து அடியில் வைத்தது தான் உண்மை, அது சரிதானதான். அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, இவர் நம்மை கடிந்து கொள்வார், நம்ம ஏசுவார் அப்படின்னு நினச்சார். ஆனால் இவர் என்ன இப்படி சொல்கிறாரு? எல்லாரும் இப்படி அவர் ஏற்று பார்க்கும்போது சொன்னார், எத்தனை பெரிய ஆராய்ச்சி கட்டுரை எழுதினாலும் சரி, எல்லாவற்றுக்கும் அடிப்படையானது எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேத வசனம் தான். இது உலகமே இதனுடைய அடிப்படையில் தான் எல்லாமே ஸ்தாபிக்கப்படுதுன்னு சொன்னார்.
அவருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. நேராக போய் திருப்பி இந்த வேத புத்தகத்தை அப்படி அடியந்து உருவி மத்திய பாகத்தில் கொண்டு போய், நிறைய ஒரு பெரிய கும்பல் இருக்கிறது, மத்தியில் கொண்டு போய் சொருகி வச்சார். இப்போ அவர் சிரித்து கொண்டே சொன்னார், அந்த சகோதரர் செய்தது சரிதான். என்ன? எல்லாரும் புருவத்தை உயர்த்தி பார்த்தார். இந்த வேத புத்தகம் எல்லாவற்றுக்கும் அஸ்திவாரம் உள்ளது, அடிப்படையானது இந்த வேதம் தான் என்பது மாத்திரமல்ல, அவர் மீண்டும் சொல்லுகின்றார், இந்த வேத புத்தகம் மத்திய பகுதியில் வைக்கப்பட்டிருக்கிறது. அகில உலகமுமே இதை மையமாக வைத்துதான் சுழன்று கொண்டிருக்கிறது, இதை மையமாக வைத்து இயங்கிக் கொண்டிருக்கிறது சொன்னார். அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. நேராக எடுத்தார், எடுத்து இந்த டேபிள் ஒரு ஓரத்தில் கொண்டு வச்சார். இப்போ சிரித்து கொண்டே சொன்னார், இந்த வேதாவும் மாத்திரம் இது போல தனித்து நிற்கும், இதற்கு நிகர் எந்த ஒரு ஆராய்ச்சி கட்டுரை இல்லை என்று சொன்னார். வெட்கப்பட்டு போய்விட்டார்களாம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் நான் நம்முடைய கரத்தில் வைத்திருக்கிற வேதாகமும் சாதாரணமானது கிடையாது. அண்ட சராசரங்களை ஒரே வார்த்தையில் உருவாக்கின நம்முடைய பிதாவாகிய தேவன், குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்து, தூய ஆவியாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். இந்த பொக்கிஷம் இதற்கு நிகர் எதுவுமே கிடையாது. இதில் எல்லா சயின்ஸும் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம் இதில் இருக்கிறது. கிரேக்க மேதைகள் அரிஸ்டாட்டில், பிளேட்டோ, தாலமி போன்ற பெரிய பெரிய அறிஞர்களெல்லாம் இந்த உலகத்திலே தோன்றினார்கள். அவர்கள் இந்த பூமியை குறித்து சொல்லும் பொழுது அது தட்டையானது என்று சொன்னார்கள். அப்பொழுதெல்லாம் இந்த பூமி உருண்டை என்று நிரூபிக்கப்படவில்லை, அங்கீகரிக்கப்படவில்லை. 16ஆம் நூற்றாண்டில் வந்த கலிலேயா என்பவர் தான் இது பூமி உருண்டை என்று நிரூபித்தார். ஆனால் 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவர் பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வந்தவங்க தான், 16ஆம் நூற்றாண்டில் வந்தவங்க இந்த அறிஞர்கள் தான் பூமி உருண்டை என்று சொன்னார்கள். ஆனால் அதற்கு முன்பாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே நீங்களும் நானும் கையில் வைத்திருக்கிற இந்த வேத புத்தகம், இது ஆண்டவருடைய வார்த்தைங்க. அவர் தான் இதை ஸ்தாபித்தார். அவருக்கு பூமி தட்டையாக இருக்கிறதா உருண்டையாக இருக்கிறதா எந்த ஷேப்பில் இருந்து அவருக்கு தெரியும். அவர் எழுதி வச்சிருக்கிறாருங்க, பூமி உருண்டை, அதன் மேல் இருக்கிறார் என்பதாக. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது தான் இந்த நீங்கள் நான் கையில் வைத்திருக்கிற வேத புஸ்தகம். அப்படி என்றால் இந்த வேதம் நம்முடைய வாழ்க்கையில் அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறபடியினால், இந்த வேதவசனம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது சொல்லியிருக்கிறபடியினால, அப்படி என்ன ஒரு விசேஷமான நன்மைகளை இந்த வேத புத்தகம் நமக்கு தருகிறது என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது நாம் நிருப வாக்கியமாய் வாசி கேட்ட அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் 2 தீமோத்தேயு நிருபம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். இங்கு வசனம் இங்கே அழகாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்கள். அப்போ இந்த வேத எழுத்துக்கள் என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மை ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்துகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாவத்தினுடைய வல்லமைகளிலிருந்தும் சாபத்தின் வல்லமைகளிலிருந்து நம்ம விடுவித்து ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்துகின்ற ஒரு சிறந்த ஒரு புத்தகம் எதுவென்று சொன்னால் இது வேத புத்தகம். உலகத்தில் எத்தனையோ புத்தகங்கள்லாம் இருக்குதுங்க, கோடிக்கணக்கான புத்தகங்கள் இருக்கிறது, கதை புத்தகங்கள், நாவல்கள்லாம் இருக்கிறது, பார்த்துக்கிட்டு விஞ்ஞான புத்தகங்களாக இருக்குது. அது எந்த ஒரு புத்தகமும் தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்புக்கு நேராக என்ன செய்யறதுன்னா வழி நடத்தாது. ஆனால் நீங்களும் நானும் கரத்தில் வைத்திருக்கிற வேத புத்தகம் ஒரு மனிதனை ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்துகிறது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீ கற்று நிச்சயத்து கொண்டவைகளில்
நிலைத்திரு. நீ எதை இந்த வேதத்திலிருந்து இந்த வேதத்தை என் மூலமாய் கற்றாயோ அதில் நீ நிலைச்சிரு. ஏனென்றால் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களும் எத்தர்களும் ஆனவர்கள் மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மென்மேலும் கேடு உள்ளவர் ஆவார்கள். இது வேதத்தை அறியாதவர்கள் எல்லாம் அவர்கள் எத்தர்கள், மோசம் போக்கிறவர்கள், மோசம் போகிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதாக, அவர் அதிகமாக கேடுள்ள ஒரு நிலைமையிலே அவர் சென்று விடுவார் என்பதாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை நமக்கு அருளி செய்கிறது. நீங்கள் நெகேமியாவின் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 8ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான ஒரு சம்பவம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. 2ஆம் வசனத்தை பாருங்கள். அப்படி 7ஆம் மாதம் 1 தேதியில் ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமை தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கு முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். இந்த தண்ணீர் வாசலுக்கு முன்பாக நின்று எஸ்ரா என்ன செய்தானோ ஒரு பெரிய ஒரு மேடையில் நின்று கொண்டு நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கிறான். காலையிலேருந்து மத்தியானம் வர ஒரு ஜாமம், கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அவன் வேறு எதுவும் சொல்ல, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்து கொண்டே இருந்தான். ஜனங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார்களாம். இதோடைய விளைவு என்னன்னு பாருங்க. 9ஆம் வசனத்தை பாருங்க. ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஜனங்கள் எல்லாரும் ஓன்னு கதறி அழ ஆரம்பித்து விட்டார்கள். என்னவென்றால் அவர்களுக்குள்ளாக இருந்த ஒரு பாவ உணர்வு. இந்த வேத வசனம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செல்ல 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 அவனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பாவத்தை குறித்து அவனுக்கு உணர்த்துவிக்கிறது. அவன் பாவத்தை குறித்து ஒரு மனசாமப்படுகிறான். பாவ உணர்வு ஏற்பட்டு ஓவென்று கதறி அழுகிறதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. திர்ஷாதா என்னப்பட்ட நெகேமியாவும் வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களை நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு பரிசுத்தமான நாள். ஏன் தெரியுமா? எல்லாரும் பாவ உணர்வடைந்து ஆண்டவரே நீங்கள் என்ன செய்தீங்கன்னா ஆண்டோடைய வழி நடப்போம் என்று நீங்கள் தீர்மானித்து கொண்டீர்கள் என்பதாக இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து இதே நெகேமியாவின் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. இந்த 3ஆம் வசனத்தில் அவர்கள் அந்த கட்டளையை கேட்டபோது பல ஜாதியான ஜனங்களெல்லாம் இஸ்ரவேலை விட்டு பிரித்து விட்டார்கள். ஆண்டோடைய வார்த்தையை கேட்ட உடனே தங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்டு இருக்கின்ற தவறான காரியங்கள் எல்லாம் அவர் தங்களை விட்டு அகற்றி விட்டார். ஆண்டவர் சொன்னார், புறஜாதிகளோடு கூட எந்த விதமான தொடரும் வைத்து விடக்கூடாது என்று சொன்னாங்க. அப்படிப்பட்ட மக்கள் எல்லாரும் நினைச்சு மனம் திரும்புகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். ஓய்வு நாளை மீறின ஜனங்கள் இருந்தாங்க. நீங்கள் தொடர்ந்து வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட காரியமும் அங்கே சரி செய்யப்படுகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். ஒரு பெரிய ஒரு மாற்றம், ஒரு பெரிய ஒரு ரிவைவலி அங்கே நெகேமியாவுடைய காலத்தில், எஸ்ராவுடைய காலத்தில் ஏற்படுகிறதாக நாம் பார்க்கின்றதை நாம் பார்க்கிறோம். ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. இது வேத வசனம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ரட்சிப்பை கொண்டு வருது. இந்த ரட்சிப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது வாழ்க்கையே மாறி விடுகிறதுங்க. நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம், செயின்ட் அகஸ்டின் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தேவ மனுஷன், பரிசுத்தவான். ஒரு காலத்துடைய வாழ்க்கை துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை தான். அவங்க அம்மா மோனிகா அம்மையார் 19 வருடங்களாக அவருடைய மனமாதலுக்காக ஜெபம் பண்ணாராம். ஒரு நாள் மிகுந்த வேதனையோடு பாவத்தினுடைய அந்த அழுத்தம் அவரை நெருக்கினபடியால் நிம்மதி இழந்தவராக ஒரு பார்க், ஒரு ஈவினிங் டைமில் அவர் அப்படியே உட்கார்ந்து சோகமாக உட்கார்ந்துருக்கிறார்.
அப்போ ஒரு காற்று ஒன்று அடித்ததில் ஒரு சின்ன ஒரு துண்டு பேப்பர் காலடியில் வந்து கிடந்துச்சு பார்த்துக்கிடையே. அதை எடுத்து படித்தார். அது ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் அவருடைய கண்களிலே பட்டது. துர்ரீச்சைகளுக்கு உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். இந்த வசனம் தான் அவருடைய கண்ணில் பட்டது. துர்ரீச்சைகளுக்கு இடமாக உங்களுடைய உடலை பேணாமல் இருந்து இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தையுடைய உள்ளத்தில் ஒரு ஈட்டியை போல பாய்ந்த உடனே ஓடு கதறி அழ ஆரம்பித்து விட்டார். முழங்கால் படிட்டு எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாமலே ஓடு கதறி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ, என்னுடைய சரீரம் முழுவதும் இந்த துர்ரீச்சைகளுக்கு, பச்சாரத்திற்கும், வேசித்தனத்திற்கும், துன்மார்க்கத்துக்கு இடம் கொடுத்து விட்டுன்னு சொல்லி கதறி அழுதாராம். அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறிச்சு. ஒரு நாள் ரோம் நகர் வீதியில் அவர் சென்று கொண்டிருந்த பொழுது அவருடைய பழைய சிநேகிதிகள் ஒருத்தி ஓடி வந்தாளாம். இந்த அகஸ்டினை தேடி தேடி பார்த்து ஆளை காணலன்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறார். இவர் ரோம் நகர் வழியை சென்று கொண்டிருந்த பொழுது அகஸ்டின் சொல்லி பின்னாலே ஓடி இருக்கிறார். இவர் கொஞ்சம் கூட திரும்பி பார்க்கவில்லை. நேராக முன்பாக வந்து அவருக்கு முன்பாக 2 கையும் விரித்து மறித்து கொண்டாள். அகஸ்டின், எங்கு சென்று கொண்டிருக்கிறாய்? உன்னை எத்தனை மாதங்களை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று அவள் சொன்னாளாம். வா, நாம் சந்தோஷமாக இருப்போம், மீண்டும் கிளப்புக்கு போவோம் என்று சொல்லி அழைத்தாளாம். அகஸ்டின் என்ன சொன்னா தெரியுமா? நீ தேடுகிற அகஸ்டின் மரித்து போனான். இந்த அகஸ்டின் நீ தேடுகிற அகஸ்டின் கிடையாது, இது ஆண்டவருடைய மகன் என்று சொன்னாராம். டிஎல் மூடின்னு சொல்லப்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தேவ மனுஷன் சொல்லும்போது சொல்லுகிறார், The Bible was not giving for our information but for our transformation அப்படி சொன்னாரா. இந்த வேத வசனங்கள், இந்த வேதாகமம் நம்முடைய வாழ்க்கையிலே சில இன்ஃபர்மேஷன் மாத்திரம் கொடுக்கல, அது இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, நம்முடைய வாழ்க்கையை மாற்றி விடுகிற, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிற ஒரு மாபெரும் பொக்கிஷம் என்று ஐரோப்பா கண்டத்தை, அமெரிக்க கண்டத்தை 2 கரங்கள் வைத்து அசைத்த ஒரு தேவ மனுஷன் டிஎல் மூடி அவர் சொன்னாராம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த வேத புத்தகம் ரட்சிப்புக்கு ஏதுவாக நம்ம நடத்துகிறது, வாழ்க்கையே மாற்றி விடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற ஒரு வல்லமை வேத புத்தகத்திற்கு உண்டு. சில தினங்களுக்கு முன்பாக நான் ஒரு இடத்திலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக சென்றிருந்த பொழுது அங்குள்ள ஒரு ஹோட்டலில் தங்க வைத்திருந்தார்கள். உள்ளே சென்ற பொழுது ஒரு ஓரத்திலே ஒரு டேபிள் இருந்துச்சு. அந்த டேபிளை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு ஓரத்தில் ஒரு புதிய ஏற்பாடு இருந்துச்சு. என்னென்று கேட்டபடி சொன்னாங்க, ஐயா, இந்த இடத்துக்கு வருகிறவர்கள் ஒருவேளை துக்கத்தோடு, வேதனையோடு, பாவத்தின் வல்லமையினால் பீடிக்கப்பட்டு நிம்மதி இழந்து இருப்பார்னு சொன்னால் கொஞ்ச நேரமாக இந்த வேதத்தை வாசித்தாங்கன்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும் அல்லவா, அதற்காகத்தான் இந்த வேத புத்தகத்தை வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். வேத புத்தகமுடைய வாழ்க்கையை மாற்றி விடுகிறது, ரட்சிப்புக்கு நேராக நம்மை நடத்துகிற ஒரு சிறந்த ஒரு புத்தகம் இந்த வேத புத்தகம். ஏனென்றால் இந்த புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு சொற்கள், ஒவ்வொரு வசனத்திலும் அது ஆவி இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, அதில் வல்லமை இருக்கிறதுங்க. சாதாரணமானது கிடையாது. இந்த வார்த்தையை பேசும் பொழுதுதான் பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறான். 3000 பேர் இதயத்தில் குத்தப்படுகிறார்கள். சாதாரண ஒரு மனிதன் பேசினால் இதயத்தில் குத்தப்படுவார்களா? பாவத்தை குறித்து மனஸ்தாபப்படுவார்களா? படமாட்டார்கள். இந்த வசனம் அவனுக்குள் இருந்தது. ஆவியாக இருக்கிற தெய்வம் அந்த வசனத்தின் மூலமாய் பேசினார், ஜனங்களோடு கூட இடைப்பட்டார். ஜனங்கள் குத்தப்பட்டார்கள். வசனத்துக்கு அவ்வளோ ஒரு வல்லமை இருக்கிறது. இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது மாத்திரமல்ல, இந்த வசனத்தில் வேறு என்ன ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அதை யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால்
என் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். ஆண்டவருடைய வேதம் நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி தருகிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகளை எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாக இருந்தது. ஆண்டவருடைய வார்த்தைகள் கிடைத்தவுடன் உட்கொண்டேன். அது என்னுடைய இருதயத்திற்கு மிகுந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக இருந்தது. அதனால தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த புத்தக சுருளை கொடுத்த உடனே நான் வாங்கி நான் புசித்தேன். அது என்னுடைய குடலில் போய் அது எனக்கு ரொம்ப அது தேனை போல மதுரமாக இருந்தது என்பதாக அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த வேதம் நம்முடைய வாழ்க்கையில் அத்தனை பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. 119ஆம் சங்கீதம் 143ஆம் வசனம் சொல்லுகிறது, இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உடைய கற்பனைகள் என் மன மகிழ்ச்சி. 165ஆம் வசனம், உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இக்கட்டு வந்தது, நெருக்கங்கள் இறுக பிடித்து கொண்டது, ஆனாலும் உடைய கற்பனைகள் என் மன மகிழ்ச்சி. அப்போ இந்த வேத புத்தகத்தில் ஒரு ஜீவன் இருக்கிறபடினால தான், அதில் ஒரு வல்லமை இருக்கிறபடினால தான், எவ்வளோ பெரிய இக்கட்டு நெருக்கங்கள் வேதனைகள் நம்ம சூழ்ந்து கொண்டாலும் கூட இது வேதத்தை வாசிக்கும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி வருகிறது, சமாதானம் வருகிறது என்பதாக வேதத்திலே பார்க்கிறோம். அவங்க பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தையெல்லாம் வாசிக்கும் பொழுது அதை அவங்க என்ன செய்தாங்கன்னா அதை ரொம்ப ஒரு ஆர்வமாய் கைக்கொள்ள ஆரம்பித்தார்கள். யாரெல்லாம் அப்படி செய்தாங்களோ அவருடைய வாழ்கள் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் 2 நாளாம் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 17ஆம் அதிகாரத்தில் இங்கு யோசபாத்தில் சொல்லப்பட்ட ஒரு மனிதனை குறித்து, ராஜாவை குறித்து பார்க்கிறோம். அவனை குறித்து வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. 6ஆம் வசனம், கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது, அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். ஆண்டவருடைய வேதத்தை அவன் வாசித்தான், நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கட்டளைகளை படித்தான். அவருடைய வழிகளில் அவருடைய இருதயம் உற்சாகம் கொண்டான். ஆண்டவர் எவ்வளோ அருமையான கட்டளைகளை கொடுத்திருக்கிறார், எவ்வளோ அருமையான உபதேசங்களை நமக்கு போதித்திருக்கிறார் என்று சொல்லி அந்த கட்டளையின்படி நடப்பதில் அவருடைய இருதயம் ரொம்ப உற்சாகம் அடைந்தான். அவர் சொல்ல, நான் மாத்திரம் இல்லை, என் ஜனங்களும் இந்த ஆண்டுடைய கட்டளைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அவன் செய்த ஒரு காரியம். 9ஆம் வசனத்தை பாருங்கள், இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புத்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களெல்லாம் தெரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. தான் மாத்திரமல்ல, அவன் என்ன செய்தான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிரசங்கிமார்கள் எழுப்பி ஒவ்வொரு ஊராக போய் என்ன செய்தான்னா ஊழியம் செய்ய அவன் அனுப்பினதாக வேதத்தில் பார்க்கிறோம். எல்லா யூதப்பட்டது ஜனங்களுக்கும் ஆண்டவரை பற்றி பிரசங்கம் பண்ணும்படியாக அவன் ஏற்படுத்துகிறதாக வசனம் சொல்லுகிறது. 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள், யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக அதே 17ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் ரசுகளை வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. வர வர அவன் பெரியவனானான். எப்போ ஒரு மனிதன் இந்த வேத புத்தகத்தின்படி நடக்க தன்னை அர்ப்பணித்து கொண்டாலும் அவருடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு ஆசீர்வாதங்க. இது வாசித்த பொழுது யோசபாத் உள்ளத்தில் ஒரு பெரிய உற்சாகம், ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அதன்படி அந்த வேத புத்தகம் நடக்க ஆரம்பிச்ச சந்தோஷம். அதனால் தேவனுக்கு செய்த ஒரு ஆசீர்வாதத்தை பாருங்கள். அவன் ஏராளமான இந்த கோட்டைகளையும் பட்டணங்களையும் அவன் கட்டினான். அவன் வர வர பெரியவனானான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் பல வகையான பாடுகள், வேதனைகள், சிறுமைகளுக்கு மத்தியில் கடந்து செல்கின்றோமா? அன்பானவர்களே, இந்த வேத புத்தகத்தை நாம் தேடி வாசிக்கும் பொழுது, அதை தியானம் செய்யும் பொழுது, நம்மை இந்த வேதத்தை
இப்படி நடப்பதற்காக அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு நாளும் சும்மா விட மாட்டாருங்க, வறுமையாக அனுப்பவே மாட்டாருங்க. ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போன ஒரு நிலைமையில் இருக்கலாம், கடினமான ஒரு சூழ்நிலைக்கு மற்ற கடந்து சென்று கொண்டிருக்கலாம், நம்பிக்கை இழந்த ஒரு நிலைமையில் இருக்கலாம், நிம்மதி இழந்து போயிருக்கலாம். கவலைப்படாதீங்க, இந்த வேதத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. ஒருவேளை இந்த சோர்வுகள், இந்த பிரச்சனைகள் சாதாரண மக்களுக்கு மாத்திரமல்ல, எல்லா மக்களுக்கும் வரும். ஊழியர்கள் முதற்கொண்டு சாதாரண எல்லா மக்களுக்கும் வரத்தான் செய்யும். ஆனால் அது எப்படி மேற்கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வேத வசனத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, வேதத்தை கருத்தாய் வாசித்து தியானம் பண்ணும் பொழுது வாழ்க்கையை மாறிவிடுகிறது. ஒரு நாள் இங்கிலாந்து தேசத்தின் அப்போஸ்தலனாகிய ஜான் வெஸ்லி, ஒரு பெரிய ஒரு தேவ மனிதன், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சோர்வு, அப்படியே 2 கையை அப்படி தலையில் வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துட்டார். ஏதோ ஒரு சோர்வு அவருடைய வாழ்க்கையில் அதிகமாக பாதித்தது. அப்போது ஒரு போதகர் அவரை வந்து பார்த்தாராம். அவர் சொன்னாராம், ஏன் ஜான், நீங்கள் எப்படி ரொம்ப சோர்வாக இருக்கிறீங்க? நம்மளாம் ஆண்டுடைய பிள்ளைகள், அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் அப்படி சொல்லிட்டு மத்திய 24:34 வாசித்து காண்பித்தாராம். நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமானவன் அல்ல. அந்த வசனத்தை வாசித்து காமிச்ச உடனே உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அப்படியே பீறிட்டு வந்துச்சான். அப்புறம் அந்த துக்கம் அப்படியே மாறி போச்சான். ஏங்க, நான் எந்த ஒரு வசனமாக இருந்தாலும் சரிங்க, எந்த மனிதனுக்கு எந்த வார்த்தை வேணுமோ அந்த வார்த்தையை கொடுப்பார். இந்த வார்த்தை ஒருவேளை இது ஒரு சாதாரண வார்த்தை போல் நமக்கு தெரியலாம், ஆனால் அவருக்கு அந்த வசனம் பாருங்க ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கூட சோர்வுகளெல்லாம் மாற்றியது. இங்கிலாந்து தேசத்தை அசைத்த ஒரு பெரிய அப்போஸ்தலன் இந்த ஜான் வெஸ்லி. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய கரங்களிலே, என்னுடைய கரங்களிலே இருக்கின்ற இந்த வேத புத்தகம் மேன்மையானதுங்க. நம்மை ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்த வல்லமையுடையது. நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வருகிற விசுவாசத்தை கொடுக்கின்ற வல்லமையுடையது இந்த வேத புத்தகம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடந்து போகிற கடினமான கண்ணீரின் பாதையிலும் நமக்கு சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் தருகிறது இந்த வேத புத்தகம். இந்த வேத புத்தகத்தை கருத்தோடு வாசிப்போம், கருத்தோடு தியானிப்போம், ஜெபம் பண்ணுவோம், வேதத்து நடக்கும் ஒப்பு கொடுப்போம். அவனுடைய பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை கர்த்தர் தாமே நம் ஊர் தருவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 225, கிறிஸ்தவ கீர்த்தனை 243 பாடுவோம். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அது அபிமானி. கீதம் 225, கிறிஸ்தவ கீர்த்தனை 243 பாடுவோம். மானிடரிதயம் புனித
ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுடைய கரங்களிலே தந்து இந்த வேத புத்தகம் எத்தனை உன்னதமானது, மேன்மை உள்ளது, பரிசுத்தம் உள்ளது, வல்லமை உள்ளது, அற்புதமான காரியங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. வல்லமையுடையது என்பதை எங்களோடு கூட பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வேத வசனங்களை பெற்றிருக்கின்ற நாங்கள் உண்மையாகவே பாக்கியவான்கள், பாக்கியவதிகளப்பா. ஆனாலும் கூட இந்த வேத வசனத்தை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளாமல், இதற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து வாழாமல் இருக்கிறபடினால் அநேக வேளைகளிலே ஆண்டவரே அநேகருடைய வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்து, நிம்மதியை இழந்து, ஆண்டவரை மிகுந்த வேதனையோடு வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கிறீங்கப்பா. இன்றைக்கு நீங்கள் பேசி நம்முடைய வார்த்தைகளின்படி எங்களை உங்களுடைய சமூகத்தை அர்ப்பணித்தது மாத்திரமல்லப்பா, உங்களுடைய வேத புத்தகத்தை நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதனுடைய மேன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வேதத்தினுடைய அதிசயங்களை பார்க்கும்படிக்கு எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தின் கண்களை திறந்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா முக்காடும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த வேத புத்தகத்தின் மூலமாக எங்களுக்கு ஜீவனை கொடுத்து எங்கள் இயேசுவை பார்க்கவும் தரிசிக்கவும் ஆண்டவரே உங்களுடைய வேத சத்தத்தை நாங்கள் கேட்கவும் தக்கதான கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். யார் யாரெல்லாம் இன்றைக்கு உடைய சமூகத்தில் ஒரு பொருத்தனை செய்து கொண்டார்களோ, ஆண்டவர் உறுதி எடுத்து கொண்டார்களோ, இனி கிரமமாக வேதத்தை வாசிப்பேன், நான் தியானம் பண்ணுவேன்னு சொல்லி யாரெல்லாம் உங்கள் சமூகத்தில் ஆண்டவரே அவர்கள் இந்த தீர்மானம் எடுத்துக்கொண்டார்களோ ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அதில் நிலைத்திருக்கும்படியாகும் இதனுடைய ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொள்ளும்படியான கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறையா. ரட்சிக்கப்படாத பிள்ளைகளெல்லாம் ரட்சிக்கப்படும்படியான கிருபைகளை கொடுப்பீராக. துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளெல்லாம் ரட்சிக்கப்பட கிருபை தருவீராக சுவாமி. அநேக குடும்பங்களில் பிரச்சனைகள், சண்டைகள், வேதனைகள் ஐயா, பிரிவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய வேதத்தை சரியாக அறிந்து கொள்ளாதபடியினால தான் அநேக குடும்பங்களில் சுவாமி பிரச்சனைகள், இதெல்லாம் ஆண்டவரை மாறும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வல்லமையான காரியங்களை இந்த குடும்பத்தில் செய்யும்படியை ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தை இந்த குடும்பத்தை தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபித்து தங்களுடைய கடமைகளை செய்வதற்கு வேண்டிய கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா. சின்னஞ்சிறு பிள்ளைகள் ஆசீர்வதிங்க ஐயா. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷத்தை ஞானத்தை கொடுங்கப்பா. வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பீராக. அயல் நாடுகளில் சென்று பணி செய்ய விரும்புகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அவருடைய வாஞ்சைகள் விருப்பங்களுக்கு அதை நிறைவேற்றி கொடுத்து உயர்ந்த ஆண்டவரை பதவிகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. திருமணத்திற்கு காத்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இது திருமண தடைகளெல்லாம் மாறட்டும் ஐயா. அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வயது ஆகிக்கொண்டே சிலர் இன்னும் திருமணம் நடக்கவில்லை சொல்லி ஆண்டவர் மிகுந்த வேதனை, கண்ணீரப்பா, துயரத்தோடு உடைய சமூகத்தில் அறிந்திருக்கிறப்பா. உமது பிள்ளைகளுடைய காத்திருக்கிறல் வீணாய் போகாதபடிக்கு அப்படி வாழ்க்கை அற்புதம் செய்யும்படியை ஜெபிக்கிறோம் ஐயா. அற்புதம் நடப்பதாக ஏற்ற ஒரு துணையை உமது பிள்ளைகளுக்கு கொடுத்து குடும்பமாக்கி ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. குழந்தை செல்வங்களுக்காய் பல வருடங்களை காத்திருக்கிற தம்பதிகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய ஆண்டவர் எதிர்பார்ப்பு ஒன்று கூட சுவாமி ஆண்டவரே அது காணல் நீராய் போல போய்விடவே கூடாதப்பா. அவர்கள் எதிர்பார்த்திருக்க அதிகமான பெரிய நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கற்பத்திற்கடியை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. பேறுகால நிலைமையில் இருக்கிற சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை கற்பத்திற்கனி உம்மால் கிடைக்கிற ஒரு சுதந்திரம் ஆண்டவரை அது கற்பத்திற்கனி பூர்ணப்படுத்தி ஏற்ற வேளையில் சுகப்பிரசவத்தை கொடுத்து என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பலவீனத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, வியாதினால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக, மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லாம் பலவீன கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. உமது பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற அற்புதங்கள் இந்த பிள்ளைகளுடைய சரீரத்தில் ஏற்படும்படியாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு அற்புதம் நடக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வயோதிப நிலவிற்கருமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிற ஐயா. வயதான காலத்தில் நீங்கள் மாத்திரம்தான் தஞ்சம் என்று உண்மையே சதா காலம் நம்பிக்கொண்டு ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா.
அவருடைய எல்லா கவலைகளையும் மன பாரங்களையும் ஆண்டவர் மாற்றி போடுவீராக சுவாமி. அவருடைய கரங்களை பிடித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தை பலத்தை தீர்க்க ஆயுசு அவர்களுக்கு கொடுத்து நீ உன் பிள்ளைகளும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை காண்பா என்று சொன்னீரே, அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு பரலோகத்தின் தேவன் அனுகிரகம் செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆலயங்களே இல்லாத இடங்களிலிருந்து உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆலயத்திற்கு செல்ல முடியாத சூழ்நிலையில் இந்த ஆராதனையில் பங்கெடுத்துக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் எங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. தொழில்கள் ஏற்பட்ட நஷ்டத்தின் நிமித்தமாக வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த நஷ்டங்கள் எல்லாம் மாறட்டும், தொழிலில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும், வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உமது பிள்ளைகள் என்னென்ன வேலைகள் செய்கிற எல்லாவற்றும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தர் நடத்துவீராக. ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள், கைவிடப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. என்னென்ன நன்மைகளுக்காக உமது பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிறார்களோ அநேக வேளைகளில் எனக்கு வரவேண்டிய நன்மைகள், கிடைக்க வேண்டிய ஆண்டவரே உமக்கு பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படாமல் தடைபட்டே சென்று கொண்டிருக்கிற சொல்லி கண்ணீரோடு கூட இருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. கோர்ட்டு கேஸ் என்று அலைந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. சில குடும்பத்தில் எத்தனையோ முறை பிரயாசப்பட்டு நியாயமாக கிடைக்கும் நன்மைகள் கிடைக்கணும்னு சொல்லி சோர்ந்து போன நிலைமை அப்பா எல்லாம் மாற்றி போடுவீராக. உடைய பிள்ளைகளுக்கு யுத்தம் பண்ணுகிற ஆண்டவர், இவர்களுக்கு யுத்தம் பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஒருவர் தான் தஞ்சம் என்று காத்திருக்கிற இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க சுவாமி. குடும்பத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்களுக்காக சமாதானத்துக்கு அந்த பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிறார்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏற்ற வேளையில் ஏற்ற நன்மைகள் கிடைக்க வேண்டுமே சொல்லி கவலைப்படுகிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அவருடைய எல்லா இயக்கங்களையும் கர்த்தர் பார்த்திருக்கிறவர், அதை நிறைவேற்றி கொடுக்கிற வல்லமையுடையவராக இருக்கிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியங்களுக்காக பல வகையிலே உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. விசேஷமாக ஆண்டவரே இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே அநேக ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவர் பிரயாசப்பட்டு மக்கென்று கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. கொடுக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். அதனுடைய பிரதிபலன் இம்மையிலும் மறுமையிலும் ஆயிரம் பெற்றுக்கொள்ள கிருபை தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த ஆராதனை வேளை தாங்க முன்வந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. சென்னையை சார்ந்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். திருமதி ஜெயஸ்ரீ மோகன்ராஜ் அம்மா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தன்னுடைய கணவருடைய நினைவாக அருமையான இந்த குடும்பத்தினர் இந்த நிகழ்ச்சியை தாங்கிறது அறிந்திருக்கிறீங்கப்பா. அருமையான அம்மாவுக்கு வேண்டிய நல்ல சுகத்தை தாரும், பலனை தாரும், நீடித்த சுகவாழ்வை கொடுத்து வழிநடத்தும்படியே ஜெபிக்கிறோம். நீ உன் பிள்ளைகளின் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை காண்பா என்று சொன்னீரே. உன் பிள்ளைகள் பந்திச்சிலும் ஒளிமர கண்ணுகளை போல் இருப்பார்னு சொன்னீரே சுவாமி. அந்த ஆசீர்வாதங்களாக நிரப்புங்க. அவருடைய எல்லா பலவீனங்களையும் ஆண்டவர் மாற்றி போடும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய அன்பு மகளுக்காக, அன்பு சகோதரி கிரேஸ் அபிகாயில் மோகன்ராஜ் சகோதரிக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அருமையான சகோதரி ஆசீர்வதிங்க. தேவ கரமுது மகளோடு கூட எப்பொழுது இருப்பதாக. அவருடைய வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல் அன்பு சகோதரர் ஹஸ்பண்ட் ஆலிவருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அவருடைய அன்புக்குரிய துணைவியார் அனிதா ஐரிஷ்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அருமையான முது பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவ கரம் அன்பு பிள்ளைகளோடு கூட இருந்து அவளை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்பத்திற்கு ஆசீர்வாதமான ஒரு பிள்ளைகளாக இருக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல் அன்பு குழந்தை லூகாஸ் தாமஸுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அருமையான குழந்தையோடு கூட அப்படி கிருபை தங்கியிருக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கருவிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தி எழுதப்பட்டிருக்கு. அதே போல சுவாமி இந்த பிள்ளைகள் எல்லா விதத்திலும் விருத்தி அடைய நீங்கள் உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவ கறந்த பிள்ளைகளோடு கூட எப்பொழுது நிலைத்திருக்க அனுகிரகம் செய்வீராக. அதே போல் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அருமையான அம்மாவுடைய சகோதரிக்காக, அருமையான அம்மா ஹெலன் நீலாவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவர் தாமே அருமையான உடைய மகளையும் உடைய கிருபையால் நிரப்பும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களுக்கு நல்ல சுகத்தை பலத்தை நீடித்த சுகவாளையும் கொடுத்து கர்த்தர் நடத்தும்படியே ஜெபிக்கிறோம். முழு குடும்பத்திற்கு வேண்டிய எல்லா தேவைகளுக்கு அதை சந்திப்பீராக. என்னென்ன காரியங்களுக்காக உம்மை நோக்கி எதிர்பார்த்திருக்கிறார்கள் ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆசீர்வதியும் உன் நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தை ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இதயத்தொடுமையாய் மனசாபப்பட்டு பிறரிடத்து அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாகும் இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள்.
அதற்காக பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கு நியாயாதிபதியே, தேவன் நீதி உள்ள கோபாக்கினை எங்கள் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் முடி தீவிய மகத்துக்கு விரோதமாக அலங்கரித்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களால் சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இறக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் முது குமாரனும் எங்கள் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். பொது நாமத்திற்கு கனமும் மகிமை உண்டாகும். நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாகி இனி எப்பொழுதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழர் மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிறேன். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி ஒரு நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பு பாத்திரமானது. பரிசுத்த யோவான் சொல்லியிருக்கிறதை கேளுங்கள். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்களை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தேவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்களும் முது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி
இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற இரட்சகனுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, முதன்மையான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலை உயர்ந்த இரத்தத்தால் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாக இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவர் தந்தளினரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பொருளும் போதுமான பலியையும் காணிக்கையையும் பரிகாரத்தையும் செலுத்ததும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்ட ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும்பளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி முதுகுமாரனும் எங்கள் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தை நினைவுகூர்ந்து உமது சிறுசி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்கு உள்ளாகும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்றாத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசல் கொடுத்து, எல்லாரும் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை நினைவுறும்படி செய்தார். அப்படி ராபோஜன பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். Oh
ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்கள் இருக்கிற பரமபிதாவாகிய கர்த்தாவே, முதடியாராகி நாங்கள் இப்பொழுது செலுத்திருக்கிற துதி தோத்திர பலிகளை இரக்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று தயவுள்ள பிதாவாகி உம்மை முழு மனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திருரத்தத்தை பற்றி விசுவாசத்தின் மூலமாக நாங்களும் மற்றும் உள்ள உம்முடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான மற்றெல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவரில் கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையாக பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, சரீரமும் ஆத்மமாகி எங்களை முழுவதும் தேவருக்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவனுள்ள பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த நற்கரையில் பங்கு பெற்றிருக்கிற எங்கள் எல்லாரையும் தேவரே உமது கிருபையினாலும் பரம ஆசீர்வாதத்தினால் நிரப்பிட வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாய் இருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவரிற்கு எந்த வலியும் செலுத்துவதற்கு நாங்கள் அபாத்திரராயிருந்தும் எங்கள் அபாத்திரத்தை தேவர் கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்திருக்கிற பணிவிடை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிரார்த்திக்கிறோம். அவரோடும் பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாயிருக்க தேவருக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. உன்னத தேவனுக்கு
ஜெபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இன்று நாங்கள் காதால கேட்ட வாக்கில் பலனட்டாய் போகாமல் உடைய நாமத்திற்கு கனமும் புகழும் உண்டாவதற்கு ஏதுவாகிய நன்னடக்கையாகிய கனிகளை கொடுக்கும்படி உடைய கிருபையினால் இந்த வாக்கியங்களை எங்கள் இருதயத்தில் வைத்தள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாக நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுது எப்பொழுது உண்டாவதாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு கூட இருந்து இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக கீதம் 75 பாமாலை 53 பாடுவோம். பாவிக்காய் மரித்த இயேசு மேக மீது இறங்குவார். கீதம் 75 பாமாலை 53 பாடுவோம். மகா பரிசுத்தம் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இது மகிமையான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே நீர் நடுவில் எழுந்தருளி உம்முடைய பிரசனத்தினால் நிறைத்து எங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வரும் நாட்கள் மாதங்களெல்லாம் எங்கள் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாக அமைய கிருபை தாரும்.
தொடர்ந்து கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.